அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு இளைஞர்களுடைய நிலைமையை நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது குடும்ப பொறுப்பு இல்லை, சமூக பொறுப்பும் இல்லை, மார்க்கப்பற்றும் இல்லை, எல்லாத்துலயுமே பூஜ்ஜியமா இருக்கிறோம். முழுக்க முழுக்க வீண் விளையாட்டிலே தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறாங்க, விரயம் செய்யறாங்க. எவ்வளவு சம்பவங்கள் நாம் பார்க்கிறோம். சில வீடியோகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கொடுமையா இருக்கு. ஒரு பையன் என்ன செய்யறானா, தன்னுடைய அத்தாவை ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவனே அடி அடி அடின்னு அடிச்சு காலால உதைச்சு என்ன செய்யறான்னா காயப்படுத்துறான். இந்த சமூகத்துல உள்ள ஒரு நிலைமை. அத்தாவை அடிக்கிறது, அம்மாவை அடிக்கிறது, திட்டுறது, பேசுறது, ஏசுறது, இப்படி தாய் தந்தைகளுடைய நிலைமை இப்படின்னா அப்ப அடுத்தால சொல்ல வேணுமா? அடுத்தால சொல்ல முடியுமா? தாய் தந்தைக்கே இந்த மரியாதை என்றால் அப்ப அடுத்தாளுடைய நிலைமை என்ன? அப்ப இது போன்று பல விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை ஒரு தவறான பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைய சூழல் அப்படி வழிகாட்டுதல். மொபைல் போன் வந்துருச்சா, நாம எதையும் தேடி போக வேண்டியது, அதுவே நம்மளை தேடி அவ்வளவு தீமைகள் நிறைஞ்சி இருக்கிறது. தங்களுடைய மூளைகளை சிந்திக்க விடாத அளவுக்கு அது டைவர்ட் பண்ணுது. எதை பத்தி, எது நல்லது கெட்டது, எது சரி, எதையும் யோசிக்கிறது இல்லை. அவ்வளவு தீமைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. போதைகள்ல இஸ்லாமியர்கள் எந்த மார்க்கத்தில் போதை கடுமையாக எதிர்க்கப்பட்டதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் மதுவை அருந்திய நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் கொடுக்கப்படும். அது என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாசிகளுடைய உடலில் இருந்து புளிந்தெடுக்கப்பட்ட சாறு, வேர்வை, சலம். அதை என்ன செய்வாங்கன்னா, யாரெல்லாம் மது குடிச்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானா, உணவா கொடுப்பானா. சீலு, இன்னைக்கு மது குடிச்சலப்பா உலகத்துல, உனக்கு அதுக்கு சுவையான உணவு. அப்ப இந்த அளவுக்கு கடுமை காட்டப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் இந்த மது குடிச்சிட்டு வராங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா, இவங்களை நீங்க எதையாச்சும் வச்சு அடிங்க அடிங்கன்னு சொல்லிடுவாங்களாம். மக்கள் என்ன செய்வாங்க, செருப்பு எடுத்து, மட்டையை எடுத்து, கை துணியை எடுத்து எதையாச்சும் வச்சு அடிப்பாங்களாம். என்ன கையில கிடைக்குதோ எதையாச்சும் அடி. செருப்பு எடுத்து அடிக்கிறது. செருப்பு எடுத்து அடிச்சா எப்படி இருக்கு, அவமரியாதையா? குடிகாரன்ல அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. ரொம்ப அடிச்சாலும் அது பாதிப்பாயிரும். அப்போ ரொம்ப அவனுக்கு ஒரு உணர்த்தும் வகையில அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இப்படி கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணம் என்ன செய்யறாங்க, போதை பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் குறிவைத்து என்ன செய்யறாங்கன்னா இதுல நமக்கு புகுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்மளும் அதை உணர்றது இல்லை. அதே போல பல விஷயங்கள், போன்ல மூடுகிறது, வீடியோ கேம், காதல் என்ற பெயர்ல முழுக்க முழுக்க வாழ்க்கையை சீரழிந்து இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் வருங்கால தலைமுறை. அப்ப இது மாதிரியான இளைஞர்களை வழி நடத்துறதுக்காக வேண்டி நாம என்ன செய்யணும்னா, சில விஷயங்களை கையில் எடுக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு தேவையான உளவியலை முதல்ல சொல்லி கொடுக்கணும். அதை மார்க்கத்தை மூலமாக தான் சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தன் இறையச்சத்தை பெற்றுட்டான்னா அவன் வாழ்க்கையில எல்லாத்திலையும் சீர்பெற்றுவான். அதனால அந்த இறையச்சத்தை நாம் போதிக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் என்ன செஞ்சிருக்கிறோம், இளைஞருக்காகவே ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து நீங்க நல்ல முறையில இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக வேண்டி பல நிகழ்ச்சிகள். அந்த அடிப்படையில இங்க என்ன செய்யறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இளைஞர்களுக்காக வேண்டி ஒரு சங்கமம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்ப பிள்ளைகளை இன்ஷால்லா என்ன செய்யுங்கன்னா அனுப்பி வைங்க. ஒரு 15 வயதுக்கு மேல உள்ள இளைஞர்கள் பிள்ளைகளை நீங்க அனுப்பி வைங்க. நீங்க கலந்து கொள்ளுங்க. ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் கலந்து கொள்றோம். இது நாம முக்கியமா கலந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எனவே இதுக்காண்டி கலந்து கொள்ளுங்க. இதுல மார்க்க வழிகாட்டல்கள் இருக்கு. அதே போல இன்னும் இது போன்ற பல நிகழ்ச்சிகள், கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, அது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியில் வாழ்ந்து நேர்வழியில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.